அண்ட் அவர் போகும்போது சொல்லியிருப்பார்ல கண்டிப்பாக, அக்கா இருக்காங்கடா, பசங்க இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோடா. ஏன்னா ஃபேமிலி அவர் ரொம்ப பாண்டு. அவர் அப்பப்போ இதை பற்றி பேசும்போது, அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது, அம்மா பற்றி பேசும்போது அழுதுறாரு, உடஞ்சிடுறாரு. அது ரொம்ப எமோஷனல் டைப்பாக கூட இருக்கா? ஐயோ, ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவார். நம்ம ஏதாச்சும் பேசிட்டாலோ ஃபீல் பண்ணிவிடுவார். எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவார். கோபமாக இருந்தாலும் சரி, அவர் துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உடனே அதை வந்து வெளிப்படுத்திடுவார். என்கிட்ட தம்பி அண்ணன் உள்ளே போகிறோம்ப்பா, அண்ணி சப்போஸ் உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சப்போஸ் அண்ணி ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் போய் பார்த்துக்கங்க, அந்த ஒரு வார்த்தை. ஆமாம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை. அண்ணியும் என்னை பெருசாக எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அவங்க அம்மா கூட இருக்காங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, மூச்சு முன்னுடல அது பாக்கியா பாக்கியா பாக்கியான்னு சொல்லிட்டு இருப்பேன். அங்கேயும் சொன்னதுக்கப்புறம் இன்னும் அக்கா ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது கூட இங்கேயும் அப்படி தான். அதாவது திவாகர் அவர்கள் எப்படி பேரை மறந்து வினோத் எல்லாம் சொல்கிறாரோ, அது மாதிரி இவரும் அப்படி தான் பாக்கியா பாக்கியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அவ்வளோ இதாக இருப்பாங்களா? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்க. ரொம்ப பயங்கர காதல் அவங்களுக்கு. ஸோ அண்ணன் அண்ணி மேலே ரொம்ப பாசம். அதனால் தொடர்ச்சியாக அவங்கள பற்றி தான் பேசுவார். நாங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அன்னிக்கு ஃபோன் பண்ணி 2 பேரும் கிண்டல் பண்ணிப்பாங்க. அதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு என்கிட்ட காட்டி சிரிச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஃபன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அண்ணி ஒரு கிரேட்.